சுபியோட கோவத்தை இன்னைக்கு தான் எல்லாம் பார்க்க போறாங்க. இவ்வளவு நாளா எல்லாம் காமெடி பீஸா நினைச்சிட்டு இருந்துச்சுல, இனிமே தெரியும் நான் எப்படின்ட்டு. அருவாள் எடுத்து வெட்டி வீசிட மாட்டேன். உங்களுக்கு சேர்த்து தான் சொல்றேன். சேனலை பார்க்கறது மட்டும் இல்லாம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்பதான் அடுத்த வீடியோவை உங்களால பார்க்க முடியும். அப்பதான் எங்களுக்கு ஒரு என்கரேஜ்மெண்டா இருக்கும். என்ன நான் எதுவுமே பண்ண மாட்டீங்க, அப்புறம் சுபியோட கோவத்துக்கு ஆளாவாதே சொல்லிட்டாங்க. ஏமா ஏமா எங்கதான் போனவள தெரியலப்போ. இந்த பத்தியா வீடு பூரா இங்க கிடந்து வாசிட்டு கிடக்கும். இங்க நல்லா நிம்மதியா உறங்கிட்டு கிடக்காவ. ஏமா ஏமா இங்க இருமா, உனக்கு கூட்டம் உனக்கு காதுல கேட்காதோ? நல்லாதான் படுத்து கிடக்கா. ஆமாப்போ நல்லா கொண்டைய போட்டுட்டு கொண்டைய நல்லா தலாணி மாதிரி வச்சுட்டு படுத்து கிடக்கா. தலாணி எனக்கு என்னன்னு இருக்கு. ஏமா உன்னதான் ஏமா உன்னை எவ்வளவு நேரமா கூட்டிட்டு கிடக்கேன் தெரியுமா? காதலே வாங்காம எனக்கு நான் தூங்கிட்டு கிடக்குறியோ? அடுத்ததான் நீ வந்துட்டியா? இப்போதான் ஒருத்தி நல்லா படுத்து கிடந்தேன், வந்து எழுப்பி விட்டுட்டேன். படுத்து நீ வந்துட்ட இல்லை? நான் செத்த நேரம் படுக்க முடியாதுல்ல. படுத்தனா உங்களுக்கு எல்லாருக்கும் அப்படியே மூக்கு வேர்த்த பேரும் பத்தியா? அம்மா செத்த நேரம் படுத்து கிடக்கா, போய் தொல்லை கொடுப்போன்னு வந்துட்டீங்களோ? ஏன்ல எதுக்கு கூப்பிட்டு கிடக்க? ஏன் அந்த அலறையா? ஏ அப்பா, உங்கள்கிட்ட செத்த நேரம் நான் நிம்மதியாக படுக்க முடியாது. உயிர் போனால் தான் படுக்க முடியாம இருக்கு. பிள்ளைகளா நீங்கள்லாம்? எதுக்குமா இப்படி கிடந்து ஏசிட்டு கிடக்க? இப்ப என்ன பண்ணனே? அம்மாவை காணோம் தானே தேடுனேன், அது ஒரு குத்தமா? போல எங்கிட்டி வந்துட்டாங்கண்டி. குத்தம்மா சுத்தமானகிட்டி. ஏம்ல என் உயிரை வாங்குறீ எப்படி? எனக்கா ஒரே குறுக்கு வழியாக இருக்குது. என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் படுத்து கிடக்கேன். வந்துட்டாங்க தொல்லை கொடுக்கறதுக்கு. போல போ, நம்மட்டு எங்கே ஊர் சுற்றினியா அங்கே ஊர் சுற்றி. ஏன் இப்போ வீடு தேடி வந்தா? அம்மா ஒரே பசியா இருக்குமா, மத்தியானம் சோறே திங்கல, ஏதாவது திங்கிறதுக்கு இருக்கா? பசியா இருக்கு. அதுதானே பார்த்தேன். சோழியும் குடிமையும் சும்மா ஆடுமா? கரெக்டாக பசி வந்தோன்னு வீட்டுக்கு வந்துட்டா திங்கிறதுக்கு நல்லா. மத்தியானம் கடைக்கு போயிட்டு வாடா, ஒரு சத்த கடுகு வாங்கிட்டு வான்னு சொன்னால, அது வாங்கிட்டு தந்தியால. என்ன ஓட்டம் ஓடுதேன்? இப்போ திங்கிறதுக்கு மட்டும் நேரம் வந்துட்டல. எங்கே உடனே அங்கேயே தின்னுட்டு அங்கேயே படுத்து கிடக்க வேண்டியதுனே. எதுக்குள்ள இங்கே வந்த நீனு? இப்போ யார் இங்கே உனக்கு சோறாக்கி வச்சிருக்கா? நான்லாம் ஒன்றும் சோறெல்லாம் ஒன்றும் பொங்க கிடையாது. எனக்கா உடம்பு முடியல, தான் படுத்து கிடக்கேன். ஏன் ஒரு வேலை சொன்னால் கேட்க மாட்டேங்க. நல்லா ஊர் சுற்றிட்டு வரேன். உனக்கு கரெக்டாக நேரத்துக்கு பொங்கி மட்டும் போடணுமா? என் தங்க அம்மல்ல, என் செல்ல அம்மல்ல, பட்டு அம்மல்ல, மா பசிக்குதுமா, சோறு போடு. கோவப்படும்போது என்ன அழகா இருக்க தெரியுமா? சிரிக்கிறதோட கோவப்படும்போதாம்மா எனக்கு ஒரே சிரிப்பா வருது. இனி கோவப்படும்போது என்ன இருக்க தெரியுமா? இல்ல நடிகை மிஞ்சிரவத்துக்கு அவ்வளவு அழகா இருக்கு. முடிஞ்ச ஒரு கண்ணாடியில பாரு. கையை எடுல அந்த போ அந்த